தூயாவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தூயாவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா அல்லேலூயா. சபை எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என் உயர்விலும் தாழ்விலும் எங்கள் ஆத்துமாவை நோக்கி பாடட்டும். ஆண்டவரே, உயர்த்தும்படி நீங்கள் செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவது ஆராதனுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தடைகளை மாற்றும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை துரிதப்படுத்தி கொண்டு வருவீராக. இசக்கினா மகிமை இறங்கி வரும்படி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 10,000 சிறந்தோர். சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரு வெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரு வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோர். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா,
மாம்சத்திலும் அது மதுரம். Thank you Jesus. Hallelujah. காட்டு மரங்களில் ஈச்சிலை போல் எந்தன் நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் ஈச்சிலை போல் எந்தன் நேசரதோ நிற்கிறார். நாமும் ஊற்றுண்ட பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமும் ஊற்றுண்ட பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோம். எல்லாரும் சொல்லுவோம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோம். பதினாயிரங்களில் சிறந்தோம். என் பிரியமே ரூபவதி, என் அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஆனந்தம், பேரானந்தம். சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோம். பதினாயிரங்களில் சிறந்தோம். பதினாயிரங்களில் சிறந்தோம். என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பில் நான் சாய்ந்திடுவேன். மணவாட்டியே வா என்பார், நானும் செல்லுவேன் அந்நேரம். சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே, உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. எல்லாரும் சொல்லுவோம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோம். பதினாயிரங்களில் சிறந்தோம். பதினாயிரங்களில்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே நம்முடைய ஆத்தும நேசர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், 10,000களில் அவர் சிறந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். நேசர் என்னுடையவர். ஆமென். மனவாட்டியாகிய சபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உன்னதரின் மகிமை என்மேல் உதிக்கட்டும். ஆமென். சத்தமாகவே அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். கர்த்தர் நம்மை பறக்க செய்வாராக. பறக்க போகிற அனுபவம். அல்லேலூயா. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். ஜெர்சனுடைய பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து பாடுகள், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடும்படி கேட்கிறேன். காலை நேரத்தில் மகிழ்ச்சியோடு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சிட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சிட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். எல்லாரும் விசுவாசமாய் சொல்ல போகிறோம். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததினால் நான் உயரங்களில் பறந்திடுவேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்துவிட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரமான நாட்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. விசுவாசத்தோடு கர்த்தர் நல்லவர். ஆமென். வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. விசுவாசத்தோடு உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. எல்லாரும் சொல்லுவோம்.
உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நமக்கு தான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாம் நமக்கு தான் இருக்குது. ஆண்டவருக்கு எல்லா காலமும் ஒன்று தான். ஹல்லேலூயா. நாம் நேரத்தை பார்த்து வேலை செய்கிறவர்கள், ஆண்டவர் காலத்தை பார்த்து வேலை செய்கிறோம். ஹல்லேலூயா. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. ஹல்லேலூயா. என் சிறையிருப்பு நாட்கள் முடிந்தது, என் வனாந்திரத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் என்னை மதில்களை தாண்டும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொன்ன, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை நான் தாண்டுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தடை வந்தாலும் அதை தாண்டுகிற நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு நம்ம போகணும். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலேயே சுத்தல்ல, கர்த்தர் நம்மை கானானுக்கு என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் சொல்ல போகிறோம், இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது, உன்னதரின் சத்தம் நமக்குள்ளே துணிக்க இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள், வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. சொல்லுவோம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேனே, உயரே உயரே மகிழ்ச்சியோடு நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லாரும் முழு பலத்தோடு ஆராதனை செய்வோம். ஆராதனை உமக்கே. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா,
நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. அற்புத நீதானையா, அற்புத நீதானையா, அற்புத நீதானையா, அற்புத நீதானையா, அற்புத நீதானையா, நீதானையா, ஆமென். அற்புத நீதானையா, அற்புத நீதானையா, அற்புத நீதானையா. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் மேலானி, எதற்கும் பயமில்லை. விசுவாசத்தோடு சொல்லுவோம். இயேசு ராஜா என் மேலானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்மை துதிக்கிற துதியினாலே கர்த்தர் எரிகோ கோட்டையை விட செய்தது போல என் சிறையிருப்பின் நாட்கள் இந்த காலை நேரத்தில் முடிவுக்கு வரட்டும். ஓ ராகாதனாவா லிகாதனாவா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்கி வந்து கிரியை செய்வீராக. எங்கள் குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க, எங்கள் சபையில கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஓ, ஒரு மகிமையின் மேகங்களை மூடட்டும். விடுதலையா விடுதலையா, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்க. ஓ, சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தின் நாட்கள் முடிவுக்கு வருவதாக. அநேகருடைய வனாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க, ஓ, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஓ, உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். Thank you Lord. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பேனே. உயரே 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 நான் பறப்பே, உயரே 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 நான் பறப்பே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா தள்ளாடி நடந்தா போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பறக்கிற அனுபவத்துக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும், இந்த ரன்வேலேருந்து அதை எடுத்து மேலே அது பறக்கிற மாதிரி ஒரு என்னென்னமோலாம் பண்ணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும், அது வேறு விஷயம். ஹல்லேலூயா. மேலே போகிற அந்த டைம் இருக்குது பாருங்கள், இந்த பறக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த பறக்கிற அனுபவம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷங்க கண்டுபிடிச்ச ஃப்ளைட்டில் நீங்கள் பறப்பீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், அவருடைய நாள் வரும். அப்போ ஒரே நிமிஷத்தில் நம்ம எல்லாரும் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நம்ம எல்லாம் பறந்து போவோன்னு வேதம் சொல்லு. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஊழியக்கார்ட்ட வந்து அவங்க சொன்னாங்களா, இயேசு ஏற்றுக்கிட்ட, நீலாம் ஒரு லூஸ் அப்படின்னா. அவர் சொன்னாராம், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, லூஸாக இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் வரப்ப மேலே பறந்து போயிடும், டைட்டாக இருக்கிறதெல்லாம் இங்கேயே இருக்கும். நிறைய பேர் நான் சொல்கிறது புரியுது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒரே நிமிஷம் நம்மளை அப்படி மறுரூபமாக்கி கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை தம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையா மாறினால அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தும் அவருடைய பிள்ளைன்னு நம்புறவங்களுக்கு ஆண்டவர் தருவார். இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவார். கொஞ்சம் பேர் இப்படி உட்காந்துருக்குறாங்க, என்ன தருவார்ன்றாங்க. போகிறப்ப தான் கவரில் கொஞ்சம் காசு கொடுத்தா பரவாயில்ல. அல்லேலூயா. அவர் சம்பாதிச்சு வச்ச ஆசீர்வாதம் நிறைய நேரம் நம்ம எப்படி நினைக்கிறோம், பணத்திலே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றை விட மேலானது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் வேற யாரும் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்ன, நான் உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, உண்மையான சமாதானத்தை நான் தரேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் பாடலாமா? பாவியான என்னையும் உம்முடைய பிள்ளையாய் நீ மாற்றியிருக்கிறீர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. எல்லாரும் சொல்லு. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர்.
கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், எல்லாரும் கேட்கலாம், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லவே இல்லை. நீரே நல்லவர், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. கால்கள் யாவும் முடங்கும், நாம் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். நீரே நல்லவர், எங்கள் ஆராதனைக்கு பாத்திரப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, நீ நல்லவர், நீ நல்லவர். என்னை பரிசுத்தமாக்குகிறவர், என்னை மறுரூபமாக்குகிறவர். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். அவருடைய நாமம் ஹல்லேலூயா, எல்லா நாமங்களிலும் மேலான நாமம். Oh, we worship you, Lord. We want to celebrate your name. You are worthy to be praised, O God, Father. உம்மை ஆராதிக்கிறோம், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. இந்த 5 மாதங்கள் எங்கள் தேவைகளை சந்தித்தீர், எங்கள் குடும்பத்தை நடத்தினீர், எங்கள் சபையை நடத்தினீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா. கொள்ளை நோயில் எங்களை பாதுகாத்தி எங்களுக்கு வேண்டிய பலனை தந்தி. இந்த நாளில் எங்களை நீர் மறுரூபமாக்குவீரா. ஓ ராகாதனாமா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவர். ஓ நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. துதிக்கலாம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஒரு நிமிஷம் எடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எவ்வளோ நல்லவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் போதுமானவர், நீர் எல் ஷடாயாய் இருக்கிறீர் ஆண்டவரே. என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர், நீரேவா இருக்கிறீர். ஹல்லேலூயா. யெகோவா தேவனான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை
அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உன் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏனீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏனீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என கையேந்த விடல, என தலை குனியவும் விடல, என கையேந்த விடல, என தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. கிருபையின் சமூகத்தில் அமர்ந்தவன் கிருபைக்கு உதாரணமாக நான் கேட்டதை பார்க்கிலும் அதிகமாய் நான் பெற்றுக்கொண்டேன். அவரை பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டார். கையேந்த விடவில்லை, தலை குனியவும் விடவில்லை. இறந்து கிருபையாலும் சமூகத்தில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் இறந்து கிருபையாலும் சமூகத்தில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உன் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏனீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஒரு முறை ஏனீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என கையேந்த விடல, என தலை குனியவும் விடல, என கையேந்த விடல, என தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. அப்பா
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். என்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 89ஆம் சங்கீதம், பக்கம் எண் 726. பக்கம் எண் 726, 89ஆம் சங்கீதம், வசனம் 18 முதல் வசனம் 18 முதல் வசனம் 35ஆம் வசனம் முதல் வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள், தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் பட்டயத்தின் கருக்கை மலுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலுமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் வைத்து நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் டிவிஷன் லீடர்ஸுக்கான மீட்டிங் மட்டும் இன்றைய தினம் நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் இன்றைய தினம் நடைபெறுகிறதான இந்த டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங்கில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5:30 முதல் மாலை 5:30 மணி வரை 12 மணி நேர சங்கிலி தொடர் ஜபமானது நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபை திறந்தே இருக்கும். விசுவாசிகள் தங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் வந்து ஜெபித்து செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை ஜூன் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது நமது சபையில் வைத்து நடைபெறும். அன்று மாலை ஆராதனை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி சசிகலா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரம் கடைக்கு போகும்போது என்னோட மொபைல், பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு இருந்த பர்ஸ் தொலைந்து விட்டது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து வந்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தெரிந்தவர்களின் மூலமாய் அனைத்தும் கிடைக்க உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி மாங்கனி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். என் மகளுக்கு வளைகாப்பு செய்ய வேண்டி கர்த்தரிடத்தில் ஜெபித்து வந்தேன். 7 மாதத்தில் செய்ய வேண்டிய வளைகாப்பு குடும்ப சூழ்நிலை காரணமாய் செய்ய முடியாமல் தடைப்பட்டது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து வந்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு
9ஆம் மாதத்தில் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அழைத்து வளைகாப்பு நடத்தவும் சமாதானத்தோடும் மனநிறைவோடும் வளைகாப்பு நடத்தி மகளை வீட்டுக்கு அழைத்து வர கர்த்தர் உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். திருமண அறிக்கை ஒன்று. சேலம் செங்கல்பட்டி தெருவைச் சேர்ந்த குமார் மற்றும் மல்லிகா அவர்களின் குமாரன் சமாதான அசெம்பிளியைச் சேர்ந்த கே தனசேகர் என்கிற ஜார்ஜ் வில்லியம் என்கிற மணமகனுக்கும் புதுச்சேரி மாநிலம் ஆறுமுக நாயனார் ஆரோன் திருமதி ஜாஸ்மின் அவர்களின் குமாரத்தி அவர்களின் குமாரத்தி கடலூர் எம்பிஏ சபையைச் சேர்ந்த சந்தியா என்கிற ஏஞ்சல் என்கிற மணமகளுக்கும் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு ஏதேனும் நியாயமான காரணம் இருக்குமானால் சபை போதகருக்கு தெரியப்படுத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் 2ஆம் மற்றும் 3ஆம் திருமண அறிக்கை. சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவுசெய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிற இவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமமாக மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையால் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கர்த்தாவே, நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வனபூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வனபூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். நாயகன் சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வசிருஷ்டியின் நாயகன் சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லை. நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இரட்சணிய கண்மலை அவரே நம் தஞ்சமே. நம் இரட்சணிய கண்மலை அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். லூயா.
பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமாக தான் வந்தேன். இருந்தாலும் செகண்ட் சர்வீஸை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமே இல்லை. நிறையா பேரை காணல. ஸ்தோத்திரம். ஆமேன். ஃபஸ்ட் சர்வீஸ் ஆட்கள்லாம் ஜோம் பண்ணி ரெண்டாவது சர்வீஸ் வரவங்களெல்லாம் ஃபஸ்ட் சர்வீஸ் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இல்லை, நமக்கு வெளியே கர்த்தர் ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேறு சர்வீஸில் இருக்கிற ஆளை பிடிக்க வேணாம், வேறு சர்ச்சில் இருக்கிற ஆளை பிடிக்க வேணாம். கர்த்தர் நமக்கு அநேகமான ஆத்துமாக்களை கர்த்தர் வெளியில் வைத்திருக்கிறார். அவங்களை ரட்சிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படி எத்தனை பேர் எப்படி விரும்புகிறீங்க? ஆண்டவர் நம்மை ரட்சிக்க பயன்படுத்துவாராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டோடைய சொத்தை நம்முடைய காதுகளில் கேட்கட்டும். திருப்பிக் கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், அதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட மனப்பாடமாக தெரியும். இங்கே தாவீது கோலியாத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாவீதை பயன்படுத்தி கோலியாத்தை கர்த்தர் முறியடித்தார். சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பு அன்றைக்கி இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் தாவீதை என்னென்ன காரியங்களை செய்தார் என்ற, எப்படி தாவீது இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீது ஜெயித்தார், தாவீது ராஜாவானார், கோலியாத்தை முறியடித்தார், எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாரையுமே முற்றிலும் ஜெயம் கொள்ளவர்களாய் மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஆண்டவரனை ஜெயம் கொள்ளவனாய் மாற்றப் போகிறார். அப்படி செய்யணும்னு சொன்னால் தாவீதுடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதல் காரியம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த 17ஆம் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்க. அதில் இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகளின் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். இந்த தாவீதுடைய அப்பா ஈசாய், அந்த ஈசாய் வீட்டில் ஆண்டவர் இந்த தாவீதை வைத்திருந்தார். தாவீதை ஈசாய் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஆடு மேய்ச்சதெல்லாம் போதும், இப்போ உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நீ போய் உங்களுடைய அண்ணன்மாருக்கு நீ கொடுக்க வேண்டிய இந்த பாலாடை கட்டிகளையும் அப்பத்தையும் கொண்டு போய் கொடு என்று சொல்லுகிறார். உடனே தாவீது அவங்க அப்பாவை பார்த்து, நான் நினச்சிட்டு இருக்கிறீங்களா தெரில மனசில். அல்லேலூயா. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவீங்களா? நான் யார் தெரியுமா? ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை செய்கிறேன்னு நினச்சிங்களா? நான் யார்? என் மேலே என்ன அபிஷேகம் இருக்குது? 3 அதிகாரம் படித்தவங்களுக்கு தெரியும். 16ஆம் அதிகாரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு பெரிய அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகத்தை கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிறாரு. இதுக்கு நல்லா ஆமேன்னு சொல்கிறீங்களே. அல்லேலூயா. ராஜா அபிஷேகம் என் மேலே வச்சிருக்காரு. என்னைய போய் என்ன ஸ்விக்கி மாதிரி என்னை அனுப்புறீங்களே அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அவர் சண்டைக்கு போகல. கர்த்தர் தனக்கு மேல் வைத்திருந்த அதிகாரத்திற்கு தாவீது கீழ்ப்படிதல் உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அற்புதமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார் சாமுவேல்கிட்ட, தீர்க்கதரிசிட்ட, தைல குப்பி எடுத்துக்கொண்டு நீ ஈசாயின் வீட்டிற்கு போ என்று சொன்னார். அங்கே போன உடனே ஈசாய் ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறார். அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய பிள்ளைகளில் யாரோ ஒருவரை கர்த்தர் ராஜாவாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. உடனே ஈசாய் என்ன பண்ணுறாரு, அவங்க பசங்களெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ண பசங்க, மிலிட்ரி ட்ரெயின்ட், அவங்க எல்லாம் நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்கள ரொம்ப ரெடியாக நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. உடனே அவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க. என்ன பண்ணுறாரு? டிவி ஆஃப் பண்ணுறாரா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆனில் இருக்குது. ஸ்தோத்திரம். ஓகே, அது இன்னும் 10 நிமிஷம் ஓடினா தப்பு இல்லை, விடுங்க. நமக்கு இருக்கிறது 1.5 மணி நேரம் ஆராதனை. ஓகே, ஆஃபில் இருக்குது. ஆன் ஆயிடுச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இருக்கட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம செவிலாம் ஆன் ஆகட்டும். அல்லேலூயா. ஈசாய் வீட்டில் போனவுடனே சாமுவேல் உட்காந்துருக்கிறாரு. எதுக்கு உட்காந்துருக்காரு? எப்படியாவது ராஜாவை என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணுன்னு தைல குப்பியோட ரெடியாக இருக்காரு. முதல்ல எலியாப் நினைக்கிறேன், முதல் பையன் வரான்.
ஆளு வாட்ட சட்டமாக இருக்கிறான். சாமுவேல் சவுலையே பார்த்த ஆள், நல்லா ஹைட்டாக இருக்கிறாங்க. யாரும் அவரை கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணார் நினச்சி உடனே தைல குப்பையை கையில் எடுத்துட்டாரு. ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அழகாக எழுதியிருக்கிறது. நீ மனிதன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறாய். அல்லேலூயா. நான் இவனை புறக்கணித்தேன், இவனை நான் பார்க்கல. ரெண்டாவது ஆள், மூணாவது ஆள், ஒவ்வொருத்தனா வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு ரேம்ப் வாக் பண்ணுங்க. இந்த கேட் வாக், ரேம்ப் வாக்லாம் அன்றைக்கி தான் இவரே தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கார். அல்லேலூயா. அதான் ஃபஸ்ட்டு வாக், போய் நடந்துப்பான்னு சொல்கிறாரு. சாமுவேல் பார்க்குறாரு, இவரான்றாரு. ஆண்டவர் சொல்கிறார், வெயிட் பண்ணு. 7 பேரும் வந்து முடிச்சிட்டாங்க. அப்புறமா ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் அவன்கிட்ட கேளு, வேறு யாராவது பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டவுடனே அப்போ சொல்கிறாரு, என் பிள்ளைங்க நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்கிறவங்க, நல்லா திறமை உள்ளவங்க, இவங்க தான் 7 பேர் தான். ஆனால் இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. யார் நம்மளை நினைக்கலைனாலும் நினைக்க வேண்டியவர் நம்மை நினைத்தால் போதுமானது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களை அபிஷேகம் பண்ண வைப்பார். அல்லேலூயா. ஆடுக்கு பின்னாடி கடந்த தாவீதை ஆண்டவர் சொல்ல கூட்டு வர சொல்லு. வந்த உடனே இவர் கொஞ்சம் ஹைட்டெல்லாம் கம்மியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பி இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்கு. ஏற்கனவே இவங்க அண்ணனுங்களாம் இவர் மேலே கொஞ்சம் கடுப்பாக இருக்காங்க. இந்த நிலைமையில் அவங்க அப்பா சொல்கிறாரு, போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. ஆமேன். திருப்பி அவங்க அண்ணனுங்க அங்கே போய் சாப்பாடு கொடுக்க போன இடத்துல அவங்க அண்ணன்ட்ட போய், யார் இந்த கோலியாத், என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடை விட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? நீ மிலிட்ரியில் ஒன்றும் நீ என்ன பண்ணல, வேலை செய்யலை, உனக்கு ஒன்றும் தெரியாது, யுத்தத்தை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வந்த வேலையை பார்த்து போ அப்படின்னு சொல்லி அவனை ஏளனமாய் பேசுகிறார்கள். எல்லா அதிகாரத்திற்கும் அவன் கீழ்ப்படிந்தவனாயிருக்கிறான். அண்ணங்கிட்ட ஏற்று பேசலை, அப்பாட்ட ஏற்று பேசலை. ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி முதல் காரியம், தாவீது ஜெயமுள்ளவனாய் மாறுவதற்கு முதல் முக்கியமான காரியம் அவனுடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கீழ்ப்படிதலும் அவனுடைய தாழ்மையின் கூட கர்த்தர் நமக்கு மேலே யாரை வைத்திருக்கிறார்களோ அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசை, கோலியாத்தை தாவீது எதிர்த்து நின்னது போல பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டுமா? உங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் முக்கியமான தகுதி, நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சர்ச்சிலே ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல எங்கெல்லாம் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரோ, உங்களுக்கு மேலே கர்த்தர் யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், 17ஆம் அதிகாரம் 45வது வசனம், யாராவது வாசிக்கலாம். 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது, ஜெயிக்கிறவருடைய வாயிலே கர்த்தரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் சொன்ன கீழ்ப்படிதல், ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் பேச வேண்டும். இங்கே தாவீது வந்து பார்க்கிறான், கோலியாத்து பெரியவனாக இருக்கிறான். எல்லா சூழ்நிலையெல்லாம் பார்த்து, ஐயோ சூழ்நிலை எப்படி இருக்குது, நான் என்ன செய்யறது, அது பண்ணுறது தெரியாமல் வந்துட்டேனே, ஐயோ அப்பா அப்படி இப்படிலாம் புலம்புறதெல்லாம் விட்டுட்டு தாவீது சொல்கிறாரு, ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி பேசுகிறார். அல்லேலூயா. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவருடைய நாமத்தில் நான் வருகிறேன். சங்கீதம் 47 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 47:1. சகல ஜனங்களே நீங்கள் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஜெயிக்க, ஆண்டவர் ஜெயிக்க வைப்பதற்கு காரணம், தாவீது ஜெயிப்பதற்கு காரணம், அவன் ஆண்டவரை துதிக்கிறவனாயிருந்தார். அல்லேலூயா.
இந்த சங்கீதத்தில் அதிகமான சங்கீதங்களை தாவீது எழுதினார். தாவீது கர்த்தரை துதித்து பாடின பாடல்களை தான் நாம் இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்போ முதல்ல கீழ்ப்படிதல். ரெண்டாவது மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய மகிமையை பேச வேண்டும். கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதுக்கே 3 பேர் தான் ஆமென் சொல்கிறாங்க. பின்னாடி ஒருத்தர் 4 பேர். அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? வாயில் ஸ்தோத்திரம் வரணும். ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை துதிக்கிற துதி என் வாயில வைப்பீராக. பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரமுள்ள நாவுகளை கர்த்தரே எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பதாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நீ தாவீது கிடைச்ச ஒரு கோலியாத்து மேலே வெற்றி, இன்னைக்கு பிசாசின் மேலே ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தேவை கர்த்தரை துதிக்கிற துதி. அல்லேலூயா. வாயில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பிரச்சனையை மகிமைப்படுத்துகிறாங்க, அவங்கள மகிமைப்படுத்துகிறாங்க, இவங்கள அது இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். முதல் கீழ்ப்படிதல். ரெண்டாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. மூன்றாவது காரியம் 1 சாமுவேல் அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு நம்முடைய குமார்த்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டார் இஸ்ரவேலிலே சர்வ மானியமும் கொடுப்பார் என்றார்கள். அல்லேலூயா. இப்பொழுது ஜெயிக்கிறவர்கள், தாவீது அதில் இருக்க ரிஸ்கை பார்க்க மாட்டார், ரிவார்டை பார்க்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். அந்த பரிசு பொருளை நாம் பார்க்க வேண்டுமே தவிர அதன் வழியாய் போகும்பொழுது சில பிரச்சனைகள் ஊடாய் போக நேர்ந்தாலும் நாம் அவைகளை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. தாவீது பாருங்க, திரும்ப அந்த அதிகாரத்தில் அடுத்த வசனம் என்ன செய்வாங்க, என்ன ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு அவர் ரிவார்டை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ரிஸ்கை ஃபோக்கஸ் பண்ணல. வெகுமதி. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு பரம பந்தய பொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன அந்த ரிவார்டுனா, பரலோகம் தான் நமக்கு ரிவார்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அங்கே அழுகையும் இல்லை, பற்கடிப்பும் இல்லை. அல்லேலூயா. அங்கே மரணம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே நீங்கள் சமைக்க வேண்டாம். அல்லேலூயா. பாத்திரம் கழுவ வேண்டாம். இதை விட சந்தோஷமான செய்தி தான் இருக்குதா? அல்லேலூயா. ஆண்கள் வேலைக்கு போக வேண்டாம். கொஞ்சம் பேர் சர்ச்சில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அங்கே எப்பயுமே செஞ்சுட்டே இருக்கலாம். என்ன பண்ணுறாங்க? இங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நிறைய பேர், அப்பா முதல்ல அங்கே கூப்பிட்டு போங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மளா கூட்டிகிட்டு போக முடியாது, டூர் போகிற இடம் கிடையாது, ஆண்டவர் வரப்போ நம்மளை கூட்டிகிட்டு போகிற இடம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இதற்காக ஆண்டவர் பரலோகத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அதற்காக சிலவற்றை நாம் இழக்க வேண்டியதாக இருக்கலாம், சில காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கலாம். அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, மாறாக பரலோகத்தை அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். தாவீது பார்த்தா என்ன கிடைக்கும், இந்த கோலியாத்தை கொன்னா அப்படின்னு சொல்லி அவன் ரிவார்டு ஃபோக்கஸ்டாக இருந்தான், ரிஸ்க் ஃபோக்கஸ்டாக இல்லை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ பரலோகத்துக்கு போகணுன்னா 31ஆம் தேதி என்ன வரணும், 12 மணி நேரம் ஜபத்துக்கு வரணும், மறுபடியும் 1ஆம் தேதி காலையில் என்ன கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது அதுக்கு வரணும். அதை நினைக்க மாட்டாங்க. நான் கர்த்தரை துதிக்க நான் வரேன், ஆர்வமாக வரேன். அல்லேலூயா. பரலோகத்தில் போய் நான் அதை தான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. என்ன ஓயாமல் சர்ச்சில் ஏதோ வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. கர்த்தரை துதிக்க நான் வரப்போகிறேன். அல்லேலூயா. அப்படி அவங்க ரிவார்டு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் செலவு பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் வீணா போகவே சொல்லுங்க, போகவே போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களை ரட்சித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரமாக சொல்கிறேன்னு, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த பரலோகத்தை குறித்து சொல்லும் பொழுது, பரலோகத்துக்கு போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னான்னு சொன்னால், நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போகிறது இல்லை, நம்ம குடும்பமாக பரலோகத்துக்கு போகிறது.
இல்லை அந்த பக்கம்லாம் இல்லை, ஆண்கள்லாம் அல்லையோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை கன்ஃபார்ம் டிக்கெட்டே இல்லை பாஸ்டர், வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது. அல்லே லூயா, அல்லே லூயா. நம்ம போகிறதே இங்கே பெருசாக இருக்குது, அப்படி இல்லை, நம்ம கண்டிப்பாக போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லே லூயா. அதோட ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா, நம்ம குடும்பமாக போகிறது. யோசுவா சொன்னமா, நாடும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சர்ச்சுக்கு குடும்பமாக வராதவங்க பரலோகத்துக்கு குடும்பமாக போகவே முடியாது. அல்லேலூயா. அதனால் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும். முதல்ல நான் ஆண்டவருடைய பரலோகத்துக்கு போகணும், ரெண்டாவது என் குடும்பம் வரணும், மூணாவது கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற ஆத்துமாக்களோடு நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறதுலேயே மோசமான விஷயம் நரகத்துக்கு போகிறது. அதை விட மோசமான விஷயம் குடும்பமாக நரகத்துக்கு போகிறது. இதுக்கு 2 பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம போகிறதே தப்பு. சில பேர் குடும்பமாக வாங்க போகலாம், அப்படி இல்லை, பரலோகத்துக்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுதலாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆமென். முதலாவது கீழ்ப்படிதல், ரெண்டாவது ஆண்டவருடைய துதியை சொல்லுகிற நாவு, மூன்றாவது ரிவார்ட் ஃபோக்கஸ்டாக பரலோகம் தான் எனக்கு முக்கியம் என்று பரலோக சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அதுக்கான கிராஸ் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. கொலோசியரில் வாசிக்கிறோம், நாம் உலகத்துடையவர்கள் அல்ல, கர்த்தர் நம்மை பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அவைகளை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாலாவது, நான் மற்றவனாக மாற முயற்சிக்கக்கூடாது. அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவித்து வெண்கலமான ஒரு சீராவையும் அவன் தனையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். சவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ அப்பா, இத்தனை நாளாக யாருமே போகல, இந்த கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயந்து ஓடினானுங்க, ஒரே ஒரு வாலிபன் வந்திருக்கிறான், வந்து அவனை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நமக்கு எதுக்கு இதெல்லாம், எல்லாத்தையும் கழட்டி அவன் மேலே போட்டு, அவன் மேலே பெரிய ஹெல்மெட்டு வச்சு போடுறவங்களுக்கு தெரியும், நம்ம தலை கரெக்டாக போட்டால் தான் அது தலையில் நிற்கும், இல்லைன்னா அது ஒரு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும். அப்படி தாவீதுக்கு சவுலோட ஹெல்மெட்டை போட்டால் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அல்லேலூயா. கடன் வாங்கி ஹெல்மெட்டு போட்ட மாதிரி அது ஒரு பக்கம் ஆடுது, கையில் பெரிய இந்த வாழை கொடுக்குறாங்க, ஒன்றும் அங்கே முடியல தாவீது. அப்போ தாவீது பார்த்தான், கொஞ்ச நேரம் நடந்து பார்க்குறான், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கர்த்தர் என்னை எதில் பழக்கி வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எனக்கு கொடுத்த திறமை, கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்தை நான் ஆண்டவருக்காய் பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அவங்க பாட்டு போட்டாங்க, நம்ம போடுறது, அவங்க செய்தி சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் மற்றவங்கள பார்த்தே பண்ணுறது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை பேர் சொல்ல முடியும், நான் டிஃப்ரெண்ட், ஆண்டவர் என்னை யுனிக்காக படைச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒன்றும் மேலே மாருதி கம்பெனி நடத்தலை, மாருதி ஸ்விஃப்ட் கார் 1,00,000 கார் விட்டாலும் எல்லாம் 1,00,000 கார் ஒரே மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் ஒரே மாதிரி இருக்கிறீங்களா? இல்லை. உங்கள் பிள்ளைங்களாவது உங்களை மாதிரி இருக்குது, அதுவும் வேறு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் கர்த்தர் வெவ்வேறு மாதிரி கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வித்தியாசமாய் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருக்குன்னு ஒவ்வொரு ட்ராக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த விசுவாச பாதையில் உங்களுக்கு தனி ஓட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதில் ஓடணுமே தவிர வேற யாரை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. சீக்கிரமாக ஆராதனைக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்கினா எங்கள் லீடரே வரதில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சவங்களா ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அவங்களே வரதில்லை, இவங்களே வரதில்லை, குவைட் டைமில் இருக்கிறவங்களே வரதில்லை, அவங்களே இவங்கள பார்க்காதீங்க, ஆண்டவரை பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ மற்றவர்களை பார்த்து நம்ம அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, அவங்கள மாதிரி பண்ணுறது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த வாலிப பிள்ளைகளை ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற, ஏன் இந்த மாதிரி முடி வெட்டுறேன்னா, பாஸ்டர் அப்போ தான் அவங்கள கவர முடியும். யாரை? அல்லேலூயா. யாருன்னா அவங்க கூட படிக்கிறவங்கள, அப்படி நான் அவங்கள கவர்ந்து அப்படியே அவங்கள நான் சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். அல்லேலூயா. இவங்க தான் அந்த பக்கம் போகிறாங்களே தவிர அங்கேருந்து ஒரு ஆள் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அல்லேலூயா. நம்ம போய் உலகத்தை அட்ராக்ட் பண்ணுற உலக மாதிரி நம்ம மாற அழைக்கப்படலை. கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பாஸ்டர் 2 நாள் நான் அவங்களோட சினிமாவுக்கு போகிறேன், அப்போ தான் ஒரு நாள் அவங்க சர்ச்சுக்கு நம்மளோட வருவாங்க. அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா 3 ஆகும் 4 ஆகும், சினிமா தான் அதிகம் ஆகும். இங்கே யாரும் அதுக்கு தான் அப்படி தான் கொஞ்சம் பேர் போயிருக்காங்களோ என்னமோ தெரியல, சேர் காலியாக இருக்குது. அல்லேலூயா. அதனால் உலகத்தில் போய் நம்ம அவங்கள மாதிரிலாம் கவர நம்ம கர்த்தர் என்ன சொல்ல நம்மளை அழைக்கல. கர்த்தர் நம்மளை எங்கே வச்சுருக்கிறாரோ நம்ம அங்கே அப்படியே இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவங்கள மாதிரி மாற ட்ரை பண்ணக்கூடாது. ஆமென்.
மற்றவங்கள மாதிரி ஹேர் கட்டு, மற்றவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸு, அல்லேலூயா. அதுலேயும் பார்த்தா கொஞ்சம் பேர் மற்றவங்கள மாதிரி பிரசங்கம், கண்ணை மூடுறது, கையை தூக்குறது, காலை தூக்குறது, பார்த்தா அவர் மாதிரி இவர் மாதிரி யார் மாதிரியும் வேணாம். கர்த்தர் உங்களை வேறு மாதிரி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அல்லேலூயா. சர்ச்சில் கூட வேறு யாரையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நான் மட்டும் முழிச்சிட்டே இருக்கிறேன், அவர் தூங்கிட்டே இருக்கிறாரு, பார்க்காதீங்க. அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், கம்பேர் பண்ண வேணாம். கர்த்தர் உங்களை தனித்துவமாய் வைத்திருக்கிறார். ஆமென். 5வது, ஜெயிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 40வது வசனத்தை வாசிக்கலாம். அதே 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையில போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனாள். ஆமேன். எத்தனை கோலியாத்து இருக்கிறான்? ஒரே ஒரு கோலியாத்து. இப்போ எத்தனை கல் எடுத்திருக்கணும்? ஒரு கல் தான் எடுத்திருக்கணும். ஆனால் எடுத்தது எத்தனை கல்? 5 கல். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எடுத்தது எத்தனை கல்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். 5 கல்லை எடுத்தான். ஆனால் ஒரே கல்லால் கொன்றான். ஆனால் பேக்கப் பிளான் ஒன்று வச்சுருந்தான். ஜெயிக்கிறவங்க ஒரு பேக்கப் பிளான் வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நிறைய பிளானை கர்த்தர் வச்சிருக்கிறார். எதிரியாளியாகிய பிசாசை மேற்கொள்வதற்கு முதல்ல ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி அவன் போலன்னா துதிக்க ஆரம்பிக்கணும். அப்படியும் போல உபாசிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பேக்கப் பிளான் நம்ம வச்சிருக்கணும். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நம்ம படுத்து தூங்குறது இல்லை. ஜெயிக்கிறவர்கள் இன்னொரு பேக்கப் பிளான் அவங்க வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. நான் கர்த்தரை துதிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன், பிசாசை மேற்கொள்ள போகிறேன். கர்த்தரினை ஜெயிக்கவே கர்த்தரினை வைத்திருக்கிறார். அதற்கு தான் கர்த்தரினை கரம் பிடித்திருக்கிறார். அவருடைய சட்டைகளில் மறைவிலே கர்த்தரினை வைத்திருக்கிறார். அவருடைய மகிமை என்மேல் பிரவேசித்திருக்கிறது. வனாந்திரத்தின் நாட்கள் முடிந்து போனது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற கர்த்தர் கரம் பிடித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க, முதல் காரியம் தாவீதை உயர்வுக்கு வெற்றிக்கு காரணம் முதல்ல அவன் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறவன். 2வது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவன். 3வது he is reward focused, வெகுமதியை பரலோகத்தை அவன் நினைக்கிறவனாக இருந்தான். 4வது மற்றவர்களை பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாது, மற்றவங்களை காப்பி அடிக்க வேணாம். 5வது நமக்குன்னு ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒரே பிளான் ஜெபம், வேத வாசிப்பு, துதி, ஆராதனை. அவைகளை நாம் செய்வோம். பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் டீட்டெயிலாக நம்முடைய வாயில கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரமுள்ள நாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வெற்றி தோல்வி எங்கே இருக்குது? உங்களுடைய நாவில் இருக்கிறது. ஐயோ எனக்கு ஒன்றும் நடக்காது, அது பண்ணாது, இது பண்ண, இப்படி சொல்லாமல் கர்த்தர் என்னை கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர். என்னுடைய பலத்தினால் இல்லை, கர்த்தரினை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்கிறதுக்கு பலன் இருக்கா? அல்லேலூயா. எல்லாரும் நாம் எழுந்து நிற்க போகிறோம் ஆண்டோடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. இது சட்டைகளை விரிக்கும் காலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வனாந்திரத்தின் நாட்கள் முடிந்து போனது. வாய்களை திறந்து சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? வனாந்திரத்தின் நாட்கள் முடிந்து விட்டது, முடிந்து போனது. வனாந்திரத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேர் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததான் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததான் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பரப்பேனே. உயரே 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 நான் பரப்பேனே. உயரே 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 நான் பரப்பேனே. உயரே 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 நான் பரப்பேன். செட்டைகளை விரிக்கும் காலம்,
உயரங்களில் பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேனே, உயரே 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 நான் பறப்பேனே, உயரே 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 நான் பறப்பேனே, உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, என் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததான் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததான் உயரங்களில் பறந்திடுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வனாந்தரமான நாட்கள் முடிவுக்கு வரட்டும் ஐயா. நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நல்ல கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். நம்ம ஏதோ ரட்சித்திருக்கிறார், ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன் அப்படின்னு அல்ல. என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல இயேசு மரித்து உயிர் தெழுந்து வெற்றி சிறந்தவராய் ஜெயம் கொண்டவராய் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எவ்வளவு மேலான பாக்கியம். ஹல்லேலூயா. ஆடுகள் பின் அலைந்து கொண்டிருந்தவனை அரியணையில் உட்கார வைத்த அதே மகிமை, அதே கிருபை இன்னைக்கு யாராலும் எண்ணப்படாம தகுதி இல்லை, நீ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பிதாவின் சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்திருக்கிறது போல இந்த உலகத்தை நீ ஜெயித்தார். பாவத்தின் மேல் நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பேன் என்று சொன்னார். அவரோடு கூடவே அந்த சிங்காசனம் எவ்வளோ பெரிய சிங்காசனமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், ஜெயம் கொள்ளுகிற எல்லாரும் அவரோடு கூட உட்காருகிற கிருபையை ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தினால் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிசாசுடைய தந்திரங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெயம் கொள்ளாதவர்களாய் இருக்கும்படி பிசாசு எங்கள் கீழ்ப்படியாமையை கொடுக்கிறான். அப்பா, மற்றவர்களை பார்த்து ஓட வைக்கிறான், வாயை அடைத்து வைத்திருக்கிறான். இந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலையே தருவீராக. அதிகாரமான நாவுகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்மை துதிக்கிற நாவை எங்களுக்கு தருவீராக. அதிகாரங்கள் நாங்கள் கீழ்ப்படி உதவி செய்யும் ஐயா. பரலோகம் ஒன்றையே லக்கை நோக்கி நாங்கள் ஓடத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை பார்த்து நாங்கள் ஓடாதபடி ஹல்லேலூயா, எங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அப்படி ஓட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. நீங்க அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமோடு சேர்ந்து அப்பா நாங்கள் உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளையும் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்திலிருந்து நாங்கள் வேறுபட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனி ஆசீர்வதியும் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. என்ன நோக்கத்தோடு எந்த காரியத்துக்காக ஜெபிக்க வந்தாங்களோ அந்த காரியத்தில் ஜெபத்தை ஆண்டவரே நீர் கேட்டு பதில் தருகிற தேவர். ஆண்டவரே, உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த
வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்று வேண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி காலை